ஸ்பா. நிறைய இதை பத்தி பாசிட்டிவா கேட்டிருக்கேன். பட் அட் லாஸ்ட் நான் வந்திருக்கேன். ஸோ நான் உள்ள போய் ஃபீல் பண்ண போறேன். ஆக்சுவலி ஸ்பானாலும் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தவுடனே அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் ஆம்பியன்ஸ். சத்தியமாக வேர்ட்லெஸ். என்ன சொல்கிறது என்ன பேசுறது ஒன்றுமே தெரியல. பீச்சில் தான் நின்றுட்டுருக்கேன். நான் அந்த டைமில் கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினச்சி தான் வந்தேன். அது உள்ளே வந்தோடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் பேலன்ஸ் சஜிஸ்டெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ராஜபோக மரியாதை ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. நான் அதை போய் எடுத்துக்க போகிறேன். இந்த ராஜா பரார் பரார் சொல்ற மாதிரி நான் ராணி பரார் சொல்லி உட்கார போறதுல ராஜ மரியாதை சொன்னதுக்காக சில்வர் கப்ல ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. சான்ஸ்லெஸ். ட்ரை பண்ணி பார்க்குறேன். யம்மி டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக தாய் மசாஜஸ் சொன்னது தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாடிக்கு வந்து இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் தேவை. அது அழகாக ஒரு சில்வர் கப்பில் கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின். அது மட்டும் இல்லை, இவங்க மெயின் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டோடு இந்த நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் நான் எப்போவுமே நான் பார்ப்பேன் சேஃப் சைடாக. உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணணும்னா இங்கே வாங்க, ஈஸ்பா அண்ணா நகர். நானும் கொஞ்ச நேரத்துக்கு ராஜா போயிட்டு நினைக்கிறேங்க. வேற லெவல் ஃபீல். பொதுவாக நான் ஸ்பா நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு தான் நான் ப்ராப்பராக ஒரு தாய்லாண்டில் பண்ணுற ஒரு மசாஜ் ப்ளஸ் மெயின் தாய் பர்சன்ஸாக பண்ணுறாங்க. அதை நான் ஃபீல் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ராணி வரணும் வரணுங்கிற மாதிரி மயில் இறகல எனக்கு விசிறி வேற. ஐ வாண்ட் டு ஃபீல் திஸ் மூமெண்ட். So it's hibiscus tea. ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில் லெமன் மின்ட் மாதிரி கொடுத்தாங்க. இப்போ சுட சுட ஹைபிஸ்கஸ் டீ. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு ஸ்பா ரிசல்ட் கிடைக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம பாடியை ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ப்ராப்பராக பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபுட் மசாஜ் கிளீனிங் வந்து சான்ஸே இல்லை. ஸோ இந்த வாட்டர் ஃபுல்லும் ஹாட் வாட்டர் வித் ரோஸ் அண்ட் நீம் லீவ்ஸ் லெமன் எல்லாம் போட்டு ஸோ ப்ரொசீஜராக 1 by 1 க்ளீனாக எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. நான் வந்து உள்ளே வரும்போது எக்ஸைட் ஆனது வேற, இந்த சிட்டிங் சேர்ல உட்காந்து ஃபீல் பண்ணது வேற. இந்த ஃபுட் ஸ்பாக்கே நான் வந்து இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த ஸ்பா பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ நம்மளை க்ளீனாக ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளே போகலாமா? ஸோ ஒரு இடத்துல கூட நம்ம தாய்லாந்து போன ஃபீலை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ ஒரு தாய் ஃபீலுக்கு நான் போக போகிறேன். ஸோ இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நம்ம துபாயில் இருக்க புர்ஜ் அல்லா அரப் ஹோட்டல்ல இருக்கிற கோல்டன் ரூம், கோல்டன் பாத் ரூமுங்க. ஆமா, நம்ப மாட்டீங்களா? இங்க பாருங்க. ஸோ டாய்லெட்ல இருந்து ஒவ்வொரு இடத்துலையுமே கோல்டா பதிச்சிருப்பாங்க. பாருங்க, இங்க இந்த பூல் செக்ஷன் பாத்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட்ல செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதோட மெயின் ஹைலைட். அழகா ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பர் மசாஜ் இங்க நம்ம எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கப்பிள் மசாஜுக்காக தான் இந்த மெயின் ரூமே. ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இடம் ராக் ரூம்.
ராக் ரூம்னா புத்தாவோட ஒவ்வொரு ஸ்டோரியும் அழகாக ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி செம்மையாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ புத்தாவோட ஒரு வரலாறு எவ்வளோ அழகாக க்ளீனாக வந்து உங்களுக்கு அந்த கல்லில் பதிச்சிருக்காங்க பாருங்கள், அதனால தான் இதுக்கு ராக் ரூம் பேர். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்க 2500 இயர்ஸ் ஓல்டு டெம்பிளை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான டெம்பிள் ரூம் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், புத்தரோட அந்த காலத்தில் புத்தர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்தாரோ அந்த ஃபார்மேட்டில் எதுவுமே மாறாமல் அந்த ஃபேஸ் ஆகட்டும், இந்த ட்ரீ எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஒரு செகண்டில் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணுறோம்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் போதும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் புத்தரோட 12 அவதாரங்களையும் பிக்காக எடுத்து அங்கங்கே பாருங்கள் ஸ்டாச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குற ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கு அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக பேரோட ஒரு அர்த்தமுள்ள விஷயத்தையும் அவங்க வச்சுருக்காங்க. அப்படிதான். ஸோ நான் இப்போ இருக்க இடம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம் என்னென்னா சவுனா பாத்துன்ட்டு. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பெரிய பெரிய நாடுகளில் பயங்கரமாக செலவு பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயத்த நம்ம சென்னை நகர் ஈஸ்பால வந்து ஒரு அழகாக நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தீர்க்க முடியாத பல டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இது ஒரு சின்ன இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த சவுனா பாத் எடுத்தாலே உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பாத்தை ட்ரை பண்ணுறது தான். ஸோ நான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்பா முடிச்சுட்டு தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் க்ரீன் டீ. அது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இவ்வளோ தூரம் ஒரு மசாஜெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக பசிக்கும், பாடிக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக ஏதாவது வேணும்னு தோணும், அதுக்காக நம்ம குடிக்கிறது அந்த க்ரீன் டீ. ஸோ இப்போ நான் வந்து எல்லா மசாஜும் முடிச்சுட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்கேன். நான் பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயின் ப்ரெக்னென்சியில் எல்லா உமனும் ஃபேஸ் பண்ணுறது அந்த லெக் ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அந்த ரெண்டுமே ரொம்ப ப்ராப்பராக ப்ரொசீஜராக செம்மையாக பண்ணாங்க. மேடவாக்கம், அண்ணா நகர், வெள்ளக்கோட்டை அண்ட் கோயம்புத்தூர் என்னோட ஊரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் அடுத்து நான் போக போகிறேன். அப்பவும் இதே மாதிரி ரிவ்யூ போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். அது வாயில் சொன்னாலும் புரியாது. தேங்க்யூ.